லட்டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இலைவாடல் நோய் ஏன் ஏற்படுகிறது, எந்தெந்த ஊட்டச்சத்து குறைபாடினால் இலைவாடல் நோய் ஏற்படுகிறது, மண்ணின் pH லெவல் குறையும் போது எவ்வாறு இலைவாடல் நோய் வருகிறது, இலைவாடல் நோயை தவிர்க்கும் வழிமுறைகள் என்னெல்லாங்கிறதையும், அதை தவிர்க்க எந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா மண்ணின் pH லெவல் ரொம்ப முக்கியங்க. மண்ணின் pH லெவல்னால் 6லேருந்து 6.5 அளவுக்கு அசிட்டிக்கில் இருந்தால் மண்ணின் வளத்தன்மை அதிகப்படுங்க. அந்த மண்ணின் வளத்தன்மையை கண்டறிய 3 பரிசோதனை இருக்குங்க. அதை வச்சு நம்ம எளிய முறையில் கண்டுபிடிச்சிடலாங்க. லிட்மஸ் பேப்பரை வச்சு மண்ணின் pH லெவலில் கண்டுபிடிக்கலாங்க. இந்த லிட்மஸ் பேப்பரில் 1லேருந்து 14 வகையான கலர்கள் இருக்குங்க. இதை வச்சு மண்ணின் pH அளவை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஸ்பூன் நம்ம மண்ணை எடுத்துக்கிடணுங்க. அந்த மண்ணோட நம்ம டிஸ்டில் வாட்டர் 1 ஸ்பூனை கலந்துட்டு அதில் லிட்மஸ் பேப்பரை வச்சு அதன் கலர் மாறும் தன்மையை வச்சு pH லெவலில் தெரிஞ்சுக்கலாங்க. பேக்கிங் சோடா வச்சும் pH லெவலில் தெரிஞ்சுக்கலாம். அந்த சோடா கரைசலோட இந்த மண்ணின் கலவையை கலக்கும்போது நுரைத்தல் தன்மையை பொறுத்து pH லெவலை பார்க்கலாங்க. இது எதுவுமே வேண்டாம், நாங்கள் pH மீட்டரை வச்சு பார்த்துக்கன்னா pH மீட்டரை வச்சே நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், pH லெவல் 7ல் இருந்தால் நியூட்ரலுங்க, 7க்கும் குறைவாக இருந்தால் அசிட்டிக், 7க்கும் அதிகமாக இருந்தால் அல்கலின்ங்க. இதை ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா, இலைவாடல் நோய்க்கு pHக்கும் சம்பந்தம் இருக்குங்க. pH லெவல் மாறுபடும் பொழுது மண்ணின் தன்மையை பொறுத்தும் இலைவாடல் நோய் ஏற்படுதுங்க. அதை முதல்ல நீங்கள் கவனிக்கணுங்க. இரண்டாவதாக இலைகளில் ஏதாவது பூச்சி தாக்கங்கள் இருக்கிறதாங்கிறதையும் பார்க்கணுங்க. அதனாலையும் இலைவாடல் நோய் ஏற்படுங்க. இதை தவிர்க்கிறதுக்கு அக்னி அஸ்திரம், வேப்பிலை கரைசல் இதெல்லாமே இதற்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்காதவங்க அந்த கரைசலை பார்த்து தயார் பண்ணி அடித்து பயன்பெறுங்க. அடுத்ததாக பார்க்கணுன்னா மண்ணின் நீர்வளம் பொறுத்து இலைவாடல் நோய் ஏற்படுங்க. மண்ணின் நீர்வளம் அதிகமாக இருந்தாலும் இலைவாடல் நோய் ஏற்படும், குறைவாக இருந்தாலும் இலைவாடல் நோய் ஏற்படுங்க. அதை மிதமாக நிலையில் வைக்கணுங்க. அடுத்த முறை பார்த்திங்கன்னா கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தும் போதும் இந்த இலைவாடல் நோய் ஏற்படுங்க. சூரிய ஒளியில் வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் அதன் நிழலில் வளரக்கூடிய தாவரங்கள் இருக்குங்க. இதை பொறுத்து இலைவாடல் நோயும் ஏற்படுங்க. குறைவான சூரிய ஒளியை பெறக்கூடிய தாவரங்களை அதிக சூரிய ஒளியில் வைக்கும் பொழுதும் இந்த இலைவாடல் நோய் ஏற்படுங்க. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலையின் தன்மையை பொறுத்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இலையில் பாஸ்பரஸ் சத்து, நைட்ரஜன் சத்து குறைபாடுகள் இருந்தால் இலை மஞ்சள் தன்மை அடையுங்க. அப்படி அடைந்த இலைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. வாழைத்தோல் கரைசல் தெளிப்பது இதற்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பொட்டாசியம் சத்து குறைபாடு. இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடுனால் மஞ்சள் இலைகளின் ஓரப்பகுதியில் அடையுங்க. அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சாம்பல் கரைசல் அடித்தாலே போதுங்க, குணமாக்கிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலையில் மஞ்சள் புள்ளிகள் தோன்றுங்க. இலைகள் சுருள ஆரம்பிக்குங்க. இது கால்சியம் சத்து குறைபாடுனால் இந்த இலை இவ்வாறு மாறுபடுதுங்க. இதுக்கு சுண்ணாம்பு கரைசல் அடிக்கலாம் அல்லது முட்டை ஓடுகளை பொடி பண்ணி போடலாங்க. எப்சம் சால்ட் கரைசல் மூலம் கூட இலை வாடல் நோயை முற்றிலும் தவிர்க்கலாங்க. இனி நம்ம விவசாயிகள் நம்ம தோட்டத்திலேயோ நம்ம விவசாய நிலத்திலேயோ இலைவாடல் நோய் ஏற்பட்டால் இந்தந்த குறைபாடுகளை நாம் வளர்க்கும் தாவரங்களுக்கு கொடுத்துள்ளோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தாலே போதுங்க. இந்த இலைவாடல் நோயிலிருந்து முற்றிலும் நம்ம தாவரங்களை காப்பாற்றிடலாங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.